கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசுவாராக. ஒரு புதிய மாதத்தில் நாம் கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்ன வார்த்தை கர்த்தர் தருகிறார் என்று அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, அதை எடுத்துக்கொள்ளும்படியாக, பெற்று கடந்து போகும்படியாக கடந்து வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் தருகிற அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த மாதம் 3வது மாதம். இந்த மாதத்திலே 31 நாட்கள். அப்படியாய் பார்க்கும்போது ஜெபித்த வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். John's Gospel chapter 3 verses 31. நான் வாசிக்கிறேன். உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியில் இருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கடத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்காய், வாக்கு தத்துவமாய், வாக்குறுதியாய் அவர் தருகிற அந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். எல்லாரிலும் மேலானவர். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மேலானவர் என்று நம்ம சாதாரணமாய் சொல்லுகிறோம். ஆனால் அதை ருசிக்கிறவருடைய வாழ்க்கையில மௌனமாய் இருக்க முடியாது. அந்த மேலானவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தும்படியாக தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். அந்த மேலானவரை நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, அவர் மேலானவர். He is above all. அவர் எல்லாரிலும் மேலானவர். இந்த 3வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிற தேவனுடைய ஜனமே, சபையே, பட்டணமே, தேசமே, உலகத்தின் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் யாவருக்கும் கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நம்மை உற்சாகப்படுத்தும்படி, நம்மை நடத்தும்படியாக, நம்மை ஊக்குவிக்கும்படியாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா, நான் உன் வாழ்க்கையிலே மேலானவராக இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படி அவர் நடத்தல அப்படிலாம் இல்லை. இதுவரைக்கும் நம்மளுடைய ஆண்டவர் அவர் மேலானவர் தான். நேற்றும் அவர் மேலானவர், இன்றும் அவர் மேலானவர், இந்த மாதம் முழுவதும் அவர் மேலானவர். அவர் வருகை வரையிலும் அவரே மேலானவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய வேலை இடத்துல, விசேஷமாக படிக்கிற பிள்ளைகள், இந்த நாட்கள்ல தேர்வு எழுத போகிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு மேலானவராக இருந்து உன்னை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் ப்ராமிஸ் பண்றார். அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ரோமன்ஸ் chapter 9 verses 5, அவர் எப்படி மேலானவரா? வேதம் சொல்லுகிறது, பிதாக்கள் அவருடையவர்களே,
மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டு சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே. அந்த வசனம் அப்படித்தானே முடியுது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். எதுக்கு ஆமென் அந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல சொன்னேன்னா, மேலானவர். எப்படி அவர் மேலானவராம்? சர்வத்திற்கும் அவர் மேலான தேவன். அப்படின்னா ஓவரால் நேரத்துல சொல்லுவாங்களே, இவர்தாங்க ஓவரால் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். என்ன அர்த்தம்? அவரை தாண்டி அங்க வேற யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு அறியாம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, போக முடியாது. அவருக்கு தெரியாம எந்த ஒரு காரியம் நடக்காது. பிகாஸ் இஸ் ஓவரால் கண்ட்ரோலர். அவரே எல்லாமாக. வசனத்தின் வார்த்தையின்படி சர்வத்திற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? மேலானவர். சர்வத்திற்கும்னா வானத்திற்கும் பூமிக்கும் அண்டா சராசங்களை படைத்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சர்வத்திற்கும் அவர் மேலான தேவன் என்று வேதம் சொல்லும் போது, அந்த தேவன் இந்த மாதத்துல உங்களோட வாழ்க்கையில மேலானவராக இருந்து அவர் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த மேலான தேவன் அவருடைய தன்மையை குறித்து நாம் இந்த வேளையில நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் அவர் எப்படியா அவர் இருந்து அவருடைய ஜனமாக்கிய நம்மை அவர் நடத்த போகிறார் என்று வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 27ஆம் வசனம், 30ஆம் வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். John's Gospel chapter 1 verses 15, 27 and 30 says like this. வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த 3 வசனங்களிலும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். அது என்னன்னா, அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவர் என்னிலும் எப்படிப்பட்டவரா? மேன்மை உள்ளவர். அவர் யாரா? மேலானவர், மேன்மை உள்ளவராக இருக்கிறார். சர்வ அனைத்திற்கும் சர்வத்திற்கும் மேலான தேவன். அவர் எப்படிப்பட்டவராம்? மேன்மையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேன்மையானவர். தேவனுடைய ஜனமே, இந்த மேன்மையானவர் ஒரு 3 விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் முழுவதும் அவருக்கு நிறைய தன்மைகள். அதுல ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அவர் எப்படியாக அவர் மேன்மையானவராக, அந்த மேன்மையின் தன்மையிலே அவர் மேலானவராக இருந்து இந்த மாதத்தை காண செய்த தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் நம்மை நடத்த போகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 காரியங்களை நாம பார்க்கும்போது அது சாதாரணமாய் அந்த வார்த்தை சொல்லப்படல. அந்த வார்த்தை ஒவ்வொன்றிலும் ஜீவன் அடங்கி இருக்கிறது, அற்புதம் அடங்கி இருக்கிறது, அதிசயங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம், என்னோடு எடுத்துக்கொள்வீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த 3 வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. என்ன வாசிக்கிறோம் நம்ம அங்கே? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்திலே நம்ம எப்படி வாசிக்கிறோம்? மனம் திரும்பங்களுக்கு கேட்டு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் எப்படியா இருக்கிறாராம்? வல்லவராயிருக்கிறார். இதே இந்த வார்த்தை மார்க்கு சுவிசேஷத்தில் நான் சொன்னது போல, லூக்கா சுவிசேஷத்தில் நான் சொன்னது போல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? வல்லவராயிருக்கிறார். He is a mightier. வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் அவர் நம்மளை எப்படி நடத்துவார்? அவருடைய வல்லமையிலே அவருடைய ஜனத்தை நம்மை நடத்துவார். நாம் எதை குறித்து நாம் இந்த மாதத்துல பயப்படவோ, யோசிக்கவோ, தயங்கவோ, திகில் அடையவோ, பயப்படவோ, நடுங்கவோ, எதிர்பார்த்தோ இருக்க வேண்டியதில்லை. காரணம், வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். வல்லவர் இந்த மாதம் முழுவதும் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் வழி நடத்தி சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த வல்லவர் என்ற அந்த வார்த்தை அது சாதாரணமானது அல்ல. என் அப்பன் இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையில தான் அவர் இருந்த 33 ஆண்டு காலங்களில் 3 ஆண்டு காலங்கள் தம்மிடத்தில் வந்த ஜனங்களை அவர் வெறுமையாய் அனுப்பாதபடிக்கு தம்முடைய வல்லமையினால் அவர்களுக்கு வேண்டியதை கர்த்தர் தந்து அவர்களை அனுப்பினதை நம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் இந்த பூமியில இருந்தபோது தம்மிடத்துல வந்த ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமையினாலே அவர்களுக்கு தந்து நடத்தினவர். இந்த அதிகால வேளையிலே இந்த மாதத்தின் முதல் நாள் அவருடைய பாதத்துல வந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். சோசியல் மீடியா மூலமாக இந்த வார்த்தைகளை தாகத்தோடு வாஞ்சியோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையிலே என் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, அவர் வல்லவர். அவர் வல்லவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. பேசிக்கொண்டிருக்கிறவர், இந்த மாதத்துல உங்களை நடத்த போகிறவர், அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். இது அவருடைய மேன்மையின் தன்மையாயிருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம் வாசிப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லுகிறது, என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவர் அதிகாரமுடையவராய் இந்த மாதத்திலே அவர் உங்களை நடத்துவார். Is taking control you. Is taking control your family. Is taking control your work. Is taking control your job. Is taking control under his authority. Is going to lead whole month. இந்த மாதம் முழுவதும் தன்னுடைய அதிகாரத்தினாலே அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் நடத்த போகிறார். சாதாரணமாய் அல்ல, அத்தாரிட்டியோட. அந்த அத்தாரிட்டி உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு என்ன அதிகாரத்தோடு அந்த அதிகாரத்தினாலே அவர் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் என்றால், ஒரு மனுஷனாக ஒரு மனிதனாக தனக்கு
கிடைக்கிற அந்த அதிகாரத்தினால், தன் வார்த்தையினால், தன் செயலினால், தன் பலத்தினால், தன் பார்வையினால் எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியுமானால், சர்வனைத்திற்கும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய அந்த மேலானவர் அவர் சொல்றார், இந்த மாதம் உங்களை என்னுடைய அத்தாரிட்டியில உங்களை நான் நடத்துவேன் அப்படின்னு, என்னோட அதிகாரத்துல நான் உங்களை நடத்துவேன். அப்ப அவருடைய அதிகாரத்திற்கு உள்ளாக நாம் நடத்தப்படும் போது தேவனுடைய சொன்னமே ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, எல்லாம் நமக்கு இந்த மாதத்துல சாங்ஷன் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. எல்லாம் ஆண்டவர் நமக்கு அவர் ஓகே பண்றார் எல்லாம். ஏன்னா அவருடைய அத்தாரிட்டி கீழாக வந்துச்சு அப்படின்னாலே அவருடைய பிள்ளைகளை எதிர்பார்க்க விட மாட்டார், காத்திருக்க விட மாட்டார், ஏங்கிட்டோன்னு விட மாட்டார், வந்து கெஞ்சிட்டோன்னு விட மாட்டார், வந்து கூப்பிடட்டோன்னு விட மாட்டாரு. மாறாக அத்தாரிட்டியை கையில வச்சிருக்கிறவர், அத்தாரிட்டியோடு நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் தம்முடைய ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஓகே பண்றார். அவர் எல்லாவற்றையும் அவர் அனுப்பிக்கிட்டே இருப்பார். எது உங்களுக்காக காத்திருக்காது, எது உங்களுக்கு தாமதமாக்காது, எதற்காக நீங்கள் காத்திருக்க மாட்டீர்கள், எல்லாம் அவருடைய அத்தாரிட்டிக்குள்ளாக எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். அவர் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு மூவ் பண்ணிட்டே இருப்பார். காரணம், அதிகாரத்தை உங்களை நடத்த அந்த அதிகாரத்தை அவர் கரத்தில் எடுத்துறார். 2 மாதங்கள் நம்ம முடிச்சிட்டோம். வராத காரியங்கள், நடக்காத காரியங்கள்லாம் ஒருவேளை நடந்து முடிஞ்சதற்குரிய எல்லா பலனும் இனி வருகிற இந்த மாதத்திலே நம்ம பார்க்க போகிறோம். காரணம், அவர் உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய அதிகாரத்திற்குள்ளாக எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா? ஆமா. வேலையிடத்துல ஏதாவது உங்களுக்கு கடந்த மாதத்துல சொல்லியிருக்கலாம். படிக்கிற பிள்ளைங்க இந்த எக்ஸாம் நாட்கள்ல, கடந்த நாட்கள்ல உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய ஆசிரியர்கள் ஏதாவது சொல்லியிருக்கலாம், நீ பாஸ் பண்ண மாட்டேன், நீ ஒண்ணுமே படிக்கல, ஒண்ணும் உனக்கு இல்லை அப்படின்ற அந்த அனுபவத்தோடு இந்த தேர்வை எழுதுக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த செய்தி ஒருவேளை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, அந்த அனுபவத்துல இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, God taking authority, ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உன்னை அவர் எடுத்திருக்கிறார். அவர் உனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த மாதத்துல எதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக ஒருவேளை வார்த்தையாக வந்திருக்கலாம், அனுபவங்களாக நம்ம பார்த்திருக்கலாம், கிரியினாலே நம்ம பார்த்திருக்கலாம், அதெல்லாம் கடந்த மாதத்தோடு முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் அது தொடரப்போவது கிடையாது. காரணம், அவர் உங்களை தன்னுடைய அத்தாரிட்டியில் அவர் எடுத்திருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். உங்களோட பொருளாதாரத்தை அவர் அத்தாரிட்டியில் எடுத்திருக்கிறார். எல்லாம் அத்தாரிட்டிக்குள்ளாக வருது. அவருடைய அனுமதி இல்லாம உங்களோட வாழ்க்கையில எதுவும் உங்களை விட்டு விலகாது, எதுவும் உங்களை விட்டு போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. என் அப்பன் இயேசுவே அவர் சொன்ன வார்த்தை அது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், in heaven and here authority is given to me. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவருடைய அந்த அதிகாரமுடையவராய் இந்த மாதம் முழுவதும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அவர் நடத்தி செல்ல இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். அவர் வல்லவராயிருந்து அவர் உங்களை நடத்துகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அத்தாரிட்டியோடு அவர் உங்களை நடத்துகிறவராக
இருக்கிறார் என்று. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். நம்ம பார்க்கும்போது நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise Jesus, glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவை யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவை யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும். Jesus. Oh, அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். மூன்றாவது லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 70 வசனம். Luke's Gospel chapter 1 verse 70. அங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இப்படியாக தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளே. வேதம் என்ன சொல்லுகிறது? தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளே. எடுத்துக்கிட்டீங்களா? Luke's Gospel, லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 70 வசனத்திலே நாம் இப்படி நாம் வாசிக்கிறோம். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தோர்களே. மூன்றாவது எப்படி நடத்துவாராம்? அவருடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்து. சொல்லுங்க எல்லாரும், நினைத்து. எதை நினைக்கிறார்? எங்க போயிட்டாரு பாருங்க. That is our God. He is our God. One who we worship is not a simple God. He is a powerful, wonderful, beautiful, marvelous, such a great God. அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுது? மூன்றாவது எப்படி நடத்துவாராம் தம்முடைய ஜனத்தை? அவருடைய பரிசுத்த உடன்படிக்கை. என்ன? உங்களையும் என்னையும் ரட்சித்த போது ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பார்ல, அதற்கு பிறகு ஞானஸ்நானம் என்று அந்த ஜலத்திலே ஒரு உடன்படிக்கை உங்களோடு அவர் பண்ணினார்ல. நீங்க அவரோடு கூட பண்ணினது, அவர் உங்களோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அவர் பண்ணின அந்த உடன்படிக்கை நினைத்து அவர் செய்வேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன, அவர் நமக்கு பண்ணின அந்த உடன்படிக்கை நம்ம மறந்துருப்போம். ரட்சிக்கப்பட்ட போது, அவரை நாம் நேசித்த போது, அவருடைய அன்பு பின்னாக நாம் வந்தபோது, அவர் நம்ம வெளிப்படுத்தின, நமக்கு தந்த, நமக்கு சொன்ன அந்த வார்த்தை, உடன்படிக்கை பண்ணின அந்த வார்த்தையை என் ஆண்டவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே
ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். யாரும் இங்க சாதாரணமாய் சும்மா அப்படி வந்து இங்க உட்கார்ந்துட்டு போக கர்த்தர் அப்படி ஒருத்தர் இங்க கொண்டு வரல. அவருடைய ஆலயத்தில், அவருடைய சமூகத்துல அவருடைய ஜனத்தை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையின்படி அவர் செய்ய, அவர் நடத்த நம்முடைய ஜனத்தை கொண்டு வந்து அவர் உட்கார வைக்கிறார். அப்படிதான் இந்த வேளையில அவர் பேசுகிறார். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை அவர் என்ன செய்து நினைத்து இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை நடத்துவாராம். நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவர் உங்களுக்கு என்ன உடன்படிக்கை பண்ணினார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலர் நினைவுல வைத்திருப்பீங்க, சிலருக்கு தெரியாது. ஆனால் என் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலவலையில ஒரு புதிய மாதத்தினுடைய இந்த முதல் நாள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களோட வாழ்க்கையில அவர் சொல்றாரு, உன்னோடு உங்களோடு நான் பண்ணிக்கொண்ட அந்த பரிசுத்த உடன்படிக்கை நான் நினைத்து, அப்படியே அந்த மேல அந்த 69ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, வாக்கு தத்தம் பண்ணின அந்த இரக்கத்தை செய்வதற்கு. அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? நான் மேலானவராக இருந்து உன்னை நடத்துவேன் என்று இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் பாருங்க. அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற, அதை செய்வதற்கு அவர் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை அவர் என்ன செய்கிறார்? நினைவு கூறுகிற தேவன். எவ்வளவு நல்ல தேவன்ல. அவர் கொஞ்சம் அப்படி கரங்களை தட்டி நல்ல நல்ல நல்லங்க, இது இப்படிலாம் இல்ல, என்ன நம்ம ரிசீவ் பண்ற மக்கள் அப்படியே இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏங்க இருந்து இப்படி வருதுன்னா, நம்ம ரிசீவ் பண்ண போறோம், நம்ம அனுபவிக்க போகிறோம், நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நல்ல நல்ல தெம்பா உற்சாகமா நம்ம ரிசீவ் பண்ணாத. மூன்றாவது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, பரிசுத்த உடன்படிக்கை நினைத்து நான் வாக்கு தத்தம் பண்ணினதை, அந்த இரக்கத்தை நான் உனக்கு செய்ய இதோ இந்த காலவுள்ள நோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். வார்த்தை எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? இந்த நேரம் எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தரை நீங்க மேலானவராக கொண்டு வந்து வைக்க போறீங்க? This is your time. இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானா? தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில மேலானவராக எந்தெந்த இடத்திலே நீங்கள் அவரை மேல வைக்க போறீங்க? தோல்வி, பயம், நடுக்கம், அச்சம், திகழ், இல்லை, முடிஞ்சிருச்சு, நடக்காது, whatever it may be, is it positive or negative? அது ஆசீர்வாதமோ இல்லையோ, எந்தெந்த காரியங்களே இந்த நாட்கள்ல இது எனக்கு நடக்கும், இது எனக்கு சம்பவிக்கும், இது எனக்கு கிடைக்கும், இதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன், எந்தெந்த விஷயங்களை இந்த வேளையில நீங்கள் அவருடைய சமூகத்தில் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுல அவரை மேலானவராக நீங்க அதுல அவரை வச்சு பாருங்க. அவர் வல்லவராய் அவர் உங்களை நடத்துகிறது நீங்கள் பார்ப்பீங்க. அதிகாரம் உடையவராய் அவர் உங்களை நடத்துகிறத பார்ப்பீங்க. தம்முடைய உடன்படிக்கை நினைத்து அவர் நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த வேளை நம்ம எழுந்துட்டு நிற்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். Praise Jesus. இந்த வார்த்தைக்காக ஏக மனதோடு இந்த வார்த்தை விசுவாசிக்கிற தேவனோட சனம், இந்த வேளையிலே நீங்க இதை எடுத்துக்கொண்டு போவீர்களானால் அவர் எனக்கு மேலானவராக இருந்து அவர் என்னை நடத்துகிறார், அவர் நடத்த போகிறார். இனி நான் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். என் பிள்ளைகளுடைய பரீட்சை குறித்து, அவர்கள் எழுத போகிற தேர்வை குறித்து இனி எனக்கு ஒரு பயம் இல்லை, கவலை கிடையாது. பெற்றோர் நீங்க அப்படி நிற்பீங்கன்னா, இதோ மேலானவர், மேலானவர், மேலானவர் ஒவ்வொரு சூழ்நிலும் உங்களை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களோட வேலையா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், சரீர பலவீனமா இருக்கட்டும், சரீர சுகமா இருக்கட்டும், தேவைகளாக இருக்கட்டும், நன்மைகளாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக மேலானவர் இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை நடத்துவார்.
ஏனென்றால் அவர் மேன்மையானவர். தம்முடைய ஜனங்களை நடத்துவதில் அவர் மேன்மையானவர். அவர் மேன்மையானவர். இந்த மேன்மையின் அனுபவம் தான் இந்த வேளையில 3 காரியங்கள் பார்த்தோம். வல்லவர், அதிகாரம், உடன்படிக்கை. இதை நீங்கள் விசுவாசித்தவர்களாய் நீங்கள் புறப்பட்டு போங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அப்படி நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே அவர் உங்களை வைத்து நடத்துகிறதை, மேலானவராக அவர் இருந்து உங்களை அவர் நடத்தி போவதை நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. பார்க்க அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம், எல்லாரும் பாடுவோமே. ஆமென். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த மேலானவரை, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேலானவர், மேலானவர், மேலானவர். இதோ அவர் உங்களை நடத்துகிறார். அவர் உங்களை நடத்துகிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். நீங்க கலங்க வேண்டாம், திகழடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். நான் மேலானவராய், மேலானவராய் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ அதை ருசிப்பாய், நீ அதை ரசிப்பாய், நீ அதை அனுபவிப்பாய். உன் கண்கள் காணும், உலகம் அதை பார்க்கும் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். உலகம் அதை பார்க்கும், குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்ப்பார்கள், வேலையிடத்தில் அதை பார்ப்பார்கள். கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். Jesus, thank you Lord. இந்த நாள் ஆராதனையிலே கலந்து கொண்டதான நம்முடைய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க நம்முடைய பிள்ளைகளை. கர்த்தர் தாமே உம்முடைய கிருபை தாங்கட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க நடத்துங்க. உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை தொடர்ந்து நீங்க நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு நம்முடைய மக்கள் புறப்பட்டு போகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையை படி நீர் மேலானவராக இருந்து இங்கு நடத்துகிறது அவளை அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அவளை உதவி செய்வீராக. ஆசீர்வதி. எல்லாவற்றும் கருத்துல தாழ்த்து துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சமாதான வழிநடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட
என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.